காலையில் இன்னைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கெல்லாம் விடியலன்னு தான் சொல்லணும், இருட்டாக தான் விடிஞ்சதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் இருக்கும், சாருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியான பதட்டம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் முடியெல்லாம் ஏற்பட்டு அப்பெல்லாம் கூட அவர் பொழைச்சு வந்துட்டாரு. இந்த தருணத்தில் அவர் வந்து எங்களை விட்டு மறைஞ்சிருக்காரு. நல்ல பர்சனை இழக்கிறோம், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு ரீசெண்டாக தான் கொஞ்சம் உடம்பு சரியாகும், மற்றபடி நல்லா தான் இருந்தாங்க. சடன்லி ஒரு ஒரு 10-15 நாட்களாக சரியான உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இன்று காலையில் இறந்துட்டா சொல்லி தகவல்கள் இருந்ததுனால எல்லாரும் குவிஞ்சிருக்காங்க. வருஷமாக தான் வந்து வச்சுட்டாரான் சார் தெரியும். அவர் மழையில் நினைச்சு பெருக்கினாலுமே பெருக்காதன்னு சொல்லிட்டு போவார். மழையில் நினையாத எழுந்துருமா, ஏமா மழையில் நினைச்சு நீ அப்புறமா பெருக்கோ, இது ஒன்றும் அவசியம் கிடையாது, பெருக்காத, உடம்ப பார்த்துக்கோ. எங்களுக்கு சோறு போட்டுவரே அவர் தான். இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் ரோனா சார் அவருடைய சர்ஜரி நிகழ்ச்சியில் பிரபலங்கள்லாம் வந்து கண்ணீரோட, அதாவது பெரிய ஆட்கள்லாம் கூட வந்து வெளியில மனம் விட்டு அழுதுற மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க வந்து அப்படியே அதை தாங்க முடியல. நம்ம நல்லூர் வேலை செய்யறவங்க அப்படி இப்படி ஒன்று ஒரு திட்டுவாங்க, இப்படி போயிருக்குமா அப்படி போயிருக்குமா. அவர் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டாரு. இப்படி பார்த்தா கூட ஐயா வணக்கம் ஐயானா அப்படி இறங்கி வணக்கமான்னு சொல்லி போவார். ஆனால் எத்தனை வருஷமா இங்கே வேலை செய்றீங்க? நான் 24 வருஷமாக வேலை செய்ய ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட்டெண்டராக ஒர்க் பண்ணுறேன். இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவர் என்னுடைய ஓனர் தான். நல்ல மனுஷன், எப்போவும் உண்மையாகவே இருப்பார். அவர் நல்ல மனுஷன், நல்ல குணம், எல்லாருக்கிட்டும் நல்லா அன்பாக பேசுவார், பழகுவார். ஆனால் இந்த மாதிரி நேற்று தான் அவர் எப்படி என்ன ஆச்சுன்னா என்ன காரணம்? அது தெரியாது, உடம்பு சரியில்லாதான் அவ்வளோதான் தெரியும். அதனால் அவர் இது காலமாயிட்டார். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே வருவாருங்களா? உங்களெல்லாம் பார்த்துருக்காருங்களா, பேசியிருக்காருங்களா? அங்கே கல்யாண மண்டபம் வருவார். கல்யாண மண்டபம்லாம் வந்து பார்த்து பேசுவார். நாங்கள்லாம் அவர் கூட உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். நல்ல மனுஷன். இல்லை வேறு ஏதாவது அவர் கூட பழகிற மாதிரியான? இல்லை, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இல்லை சார். எத்தனை நாளாக எவ்வளோ நாளான உடம்பு சரியில்லாமல் இருக்கு? இவர் ஒரு மாதமாக தான் இருக்கார். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தான். எந்த ஹாஸ்பிட்டலில்? அவங்க இதில் நம்ம என்ன பேர் இது போரூரில் இருக்க அப்போலோவா? இல்லை இந்த ராமச்சந்திரா. ராமச்சந்திரா அது 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் ரொம்ப நல்லா இல்லை சார். ஒரு வாரத்துக்கு போய் ஒரு வாரத்தில் வந்துடுவார். நான் வந்து ஏவிஎம்மில் வந்து 26 இயர்ஸ் ஆச்சு. இது வரைக்குமா வந்து நான் வேலை பண்ணி நல்லா அருமையான ஒரு ஓனர் தான். ஆனால் வந்து அவர் மாரி மனுஷன் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு தொழிலாளிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் அவர் கேட்பார், என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்கும்போது சொல்லுவார், சரிப்பா நான் சாது என்னவோ அது பண்ணித்தரேன், வேலை செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாமனிதர். நான் ஒரு ஏவிஎம்மில் ஒரு எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணுறேன். 26 வருஷம் ஆகுது. அவர் மாதிரி மனிதனை கிடையாது ரொம்ப கஷ்டம். அதான் என்ன சொல்ல முடியும். அது அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ நாளான அவருக்கு உடம்பு சரியில்லை? அது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது சார். அது நாங்கள் வந்து அவர் பார்க்க கூட முடியாது. நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். கடைசியாக நீங்கள் அவர் எப்போ நான் பார்த்தேன்? நான் கோயிலில் பார்த்தேன். அவர் டெய்லி இங்கே வருவாருங்களா? இங்கே கோயிலுக்கு சார் சாமி கும்பிட வருவார். அப்போ பார்த்தா உங்ககிட்டலாம் பேசுவார். நல்லா பீச் போனார், வாக்கிங்லாம் வருவார், கொள்வார். எல்லாம் நார்மலாக அவர் வந்து நடந்துட்டு தான் இருந்தாருங்களா? நடந்து நாங்கள் வருவார், நடந்து ஃபுல்லாக வாக்கிங்லாம் போவார். அவர் உடம்பு என்ன ஆச்சு நம்மள சொல்லணும். அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லையா? ப்ராப்ளம் அவர் நல்லா தான் இருந்தார். எப்படின்னு ஆச்சு எனக்கு தெரியாது. என்னண்ணா அவர் கூட நெருக்கமாக நீங்கள் பழகுறேன் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். அவர் வந்து அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் நெருக்கமாக இருந்து ஃபோட்டோ பிடிச்சோம். அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் சிவகுமார் சார்லேருந்து, நல்லி குப்பசாமி சார்லேருந்து நிறைய பேர் எல்லாம் வந்து அவரோட வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. நாங்களும் கூட இருப்போம். எப்போவுமே ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு புக்கு ஃபங்க்ஷனு கூட, அவருடைய புக்கு ஃபங்க்ஷன் கூட வந்து எல்லாருமே வந்து வைரமுத்துலேருந்து எல்லாம் வந்து பண்ணிவிட்டு போவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் நடிகராகவும் இருந்துட்டு இருக்கேன். இப்போது டைரக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். ஐயா சரவணன் சார் முன்னாடி தெரியுங்களா உங்களுக்கு? என்னங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீ சினிமா துறைக்கு வரணும்னா ஏவிஎம் என்ற நிறுவனத்தை தாண்டி தான் வரணும். பல பேர் அந்த உலக ஒருடைய வாசலில் வந்து நின்று வாய்ப்பு தேடி இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நாங்களும் இருந்திருக்கோம் சின்னதுலேருந்து. நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவங்க அளவுக்கு பழகிற அளவுக்கு நம்ம பழகல. உதவி இயக்குனராக பக்கத்தில் இருந்து பார்ப்போம். எல்லாரும் அவர்கிட்ட எல்லாருக்கிட்டே கையை கட்டி நின்றுட்டு தான் பேசுவார். அவர்கிட்ட பேசும்போது எல்லாருமே அந்த மரியாதையோட, முதலாளின்ற அந்த மரியாதையோடு எல்லாருமே நடந்துக்குவாங்க. அவரும் தொழிலாளின்னு பார்க்காம ரொம்ப மரியாதையாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குவார். ஒரு 10-15 நாட்களாக சரியான உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இன்று காலையில் இறந்துட்டா சொல்லி தகவல்கள் இருந்ததுனால எல்லாரும் குவிஞ்சிருக்காங்க. சினிமாவில் பெப்சி தொழிலாளர் சம்மேளனம் இப்போ ஒரு மணி வாக்கில் ஒரு ஊர்வலமாக வந்து
எல்லாரும் அவங்களோட அஞ்சலி செலுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அவருக்கு முன்னாடியிலேருந்தே ஏதாவது பிரச்சனை இருந்ததா இல்லை என்ன காரணம்? இல்லை முன்னாடியிலேருந்து இல்லை, 82 வயதுகிட்ட ஆகுது. வயது மூப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலகட்டம். பெரிய உழைப்பாளி, தொடர்ந்து 65 ஆண்டு காலம் இந்த ஸ்டுடியோவையும் சினிமாவையும் காத்துட்ருக்காங்க. பெரிய உழைப்பாளிகள் இல்லையா. ஓய்வு நாட்களையும் உழைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமான இறப்பாக நாங்கள் கருதுவோம். நல்ல ஒரு ஓனர் எங்களுக்காக எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல இதுவெல்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி, ரொம்ப பணிவானவர், நல்ல பர்சனை இழக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்போ நான் தெரிய வருது உங்களுக்கு? உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் இருந்தாங்க. நல்லா வந்துட்டு ஸ்டுடியோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே தான் இருக்காங்க, ஸ்டுடியோவில் தான் உள்ளே தான் இருக்காங்க. நல்லா இருக்காரு. இது சடன்லி ஒரு இதுவாக இருக்குது. ஏஜ் ஃபேக்டர். எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி? இல்லை, இங்கே வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போதைக்கு செக்கப் மட்டும் போயிட்டு வருவாங்க. ஐயா நம்ம நல்லூர் வந்து இந்த வேலை செய்கிறவங்க அப்படி இப்படின்னு ஒன்று ஒரு திட்டுவாங்க, இப்படி போயிருக்குமா அப்படி போயிருக்குமான்னு கூட சொல்லுவாராம். அவர் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டார். இப்படி பார்த்தா கூட ஐயா வணக்கம் ஐயானா அப்படியே வெள்ளையாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு அழகாக வருவார். வணக்கம் ஐயானா அப்படியே இறங்கி வணக்கமான்னு சொல்லிட்டு போவார். அந்த நாள்லேருந்தே நாங்கள் இதில் வந்து 25 ரூபா கூலியிலேருந்தே நாங்கள் வேலை செய்வோம். வருவோம், வேலை செய்வோம், கொஞ்ச நாள் நின்றுடுவோம், திருப்பி வந்து வேலை செய்வோம், வேலையில் சேர்த்துருவாங்க. அந்தமாரி நாங்கள் இது வந்து ஒரு தாய் வீடு மாரி வந்து நாங்கள் போவோம். ஒருத்தரும் எங்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். சரவணன் சார் கடைசியாக உங்ககிட்ட பேசினது எப்போ? இல்லை நீங்கள் பார்த்தது? உடம்பு சீக்காக இருந்தார். கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, நான் வந்து வேலைக்கு வரத்துக்கிறாரு. இப்போ திருப்பி வந்து வேலை சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லவங்க ஐயா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க எங்களை. நாங்கள் அவ்வளோ பார்த்தா கூட ஐயோ ஐயா வராருன்ட்டு நாங்கள் ஐயா வணக்கம் ஐயானா அம்மா இறங்கி வணக்கம்மான்னு சொல்லின்னு நிமிந்து கூட பார்க்க மாட்டார். லேடிஸுங்க அப்படி அழகாக போவார். நான் வந்து இந்த ஒரு வருஷம் தான் வேலை செய்யணும். ஒரு வருஷமாக தான் வந்து வேலை செய்யணும். சரவணன் சார் தெரியுங்களா? சரண் சார் தெரியும். அவர் நாங்கள் மழையில் நனைஞ்சு பெருக்கினாலுமே பெருக்காதன்னு சொல்லிட்டு போவார். மழையில் நனையாத, எழுந்துருமா, ஏமா மழையில் நனைஞ்சு நீ அப்புறமா பெருக்கோ, இது ஒன்றும் அவசியம் கிடையாது, பெருக்காத, உடம்ப பார்த்துக்கோ. எங்களுக்கு சோறு போட்டுவரே அவர் தான். காலங்காலமாக எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் வேலை செஞ்சு அடுத்தது நான் வந்திருக்கிறேன் இங்கே. ஏன் என்னை இவ்வளோ பேர் செஞ்சும் என்னை இன்னும் வந்து விட்டுக்கிறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு எங்களுக்கு செஞ்சுக்கிறார். எங்கள் அம்மா பெரிய பொண்ணானதுக்கு அவர் தான் சீர். எல்லாருக்குமே சோறு அவர் தான் சாப்பாடு போடுவார். வெளியேருந்து வந்தால் கூட சரி, சாப்பாடு இல்லாத போகக்கூடாது, உள்ள சாப்பாடு இருக்கும், போய் சாப்பிட்டு போங்க அப்படி டிரைவருக்கு இவருக்கெல்லாம் சாப்பாடு ஒன்றா வந்து செஞ்சு இறக்கிடுவாங்க. கேன்டீன்லேருந்து எல்லாருக்குமே நாங்கள் அங்கே தான் சாப்பிடுவோமே. சாப்பாடு இங்கே சாப்பாடு இல்லாமல் வந்துடலாம். இந்த இடத்துல வேலைக்கு சாப்பாடு கட்டின்னு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வரலாம். சாரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? சார் நாங்களே இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருந்துட்டு வந்தார். இன்றைக்கி தான் பார்த்தோம் நாங்களே. எத்தனை நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டாரு? தெரியல அது சரி, ஆனால் தெரியாது, இவருக்கு தெரியாது. பெருக்கும் போது நாங்கள் பார்ப்போம். எப்போ நான் பார்த்து ஒரு 2 வாரம் ஆனாலும் முன்னாடி அப்படி வாக்கிங் வருவார். வணக்கம் ஐயான்னா கீழே குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு போவார், இறங்கி வதக்கிட்டு சொல்லிட்டு போவார். அது எங்கள் அதாவது நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தார். ஆமாம் ஆமாம், இந்த வேலைக்காரங்க இந்தமாரி பிரித்து பார்க்குற இது கிடையாது அவர். அதான் யாராக இருந்தாலும் பணிவோடு பேசுவார். டெய்லி காலைல வாக்கிங் போயிட்டு அளவுக்கு இருந்தார். நடக்க வைப்பாங்க. அதாவது கை பிடிச்சி நடக்க வைக்கிற மாதிரி இருக்குங்களா, இல்லை அவரே நடப்பாங்க? ஸ்டிக்கு வச்சு கூட வருவாங்க ஒரு ஆள். அவருக்கு இப்போ அவர் இறந்துட்டாருன்ற தகவல் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? காலையில் தான் தெரியும். எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க? தெரியல சார், அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வேலை செய்கிறோம், வருவார் பார்ப்போம். ஆனால் அவர் கடைசியாக பார்த்தது வந்து ஒரு 10 நாள். 2 வாரத்துக்கு. நானும் ஒரு முன்னால் ஸ்டாஃப் தான். ஐயா வந்து இந்த மாதிரி ஐயாவை நம்ம பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். லீவ் போட்டு இன்னொரு இடத்துல வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த நன்றி மறக்காமல் நான் வந்து ஐயா கூட பழகிருக்கீங்களா? பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஸ்டாஃப் தான். இருந்தாலும் வந்து பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? ஏதாவது இருந்தால் நமக்கு கும்பிட்டு ஓரமாக போயிடுவோம். ஐயா உடம்பு சரியில்லைன்ற தகவல் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து விசாரிப்போம். அவங்க நம்ம மாதிரி ஆளுங்கள்கிட்ட கேட்டு விசாரிப்போம் அப்படின்னு வந்தேன் நான். அனைவருக்கும் வணக்கம். இங்கேருந்து சொல்கிறதா இல்லை அங்கேருந்து சொல்கிறேன்? சரி, இங்கேருந்து சொல்கிறேன். ஆற்காடு ரோடு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு இருக்க இடத்தா ஸ்டுடியோ தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி ஆண்டது எடுத்தா ஜெமினி. எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டு இருக்கும். ஜெமினி எடுத்தா 2 பிபி பெப்பேன் ஓகேவா. வாகனி எடுத்தா 2 காலமாடு ஓகேவா. ஏவிஎம் எடுத்தா ஒரு உலக உருண்டை. அதை பார்க்காம யாரும் இருக்க முடியாது. அதான் உண்மை. அதுக்கு அடுத்தது நம்ம சொல்லலாம், பரணி ஸ்டுடியோ சொல்லலாம், கோல்டன் சொல்லலாம், நிறைய இருக்குது. இருந்தாலும் இது ஒரு பெரிய பேனரு. பழைய படங்கள்லாம் பிரம்மாண்டமாக செட்டு போட்டு எடுத்த ஃப்ளோருங்கெல்லாம் நிறைய இருக்குது. அவரே வந்து ஒரு 3rd ஃப்ளோரில் தான் வச்சுருக்கிறான். ஃப்ளோர்னால் புரிஞ்சுங்க, ஒரு ஓப்பன் பண்ணால் ஒரு செட்டே போடலாம். சரவணன் சாரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வந்து கார் ஷோ இது வச்சாங்க, பழைய கார் கண்காட்சி வச்சாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன்.
என்ன ஆனால் என்னென்னா அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் இல்லை. ப்ளஸ் இருக்குதுன்னா யார்கிட்ட நின்னாலும் அப்படி கை கட்டிக்கும். நான் தான்ப்பா கை கட்டினேன் அவர் கூட ஃபோட்டோ எடுத்தா அவ்வளோ பேர் ஜாம்பு கூட நான் தான் கை கட்டினு எடுக்கிறேன். ஆனால் நான் நிற்கிறேன் அவர் கை கட்டின்னு தான் நிற்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் அந்த கை கட்டுறது அது உண்மையிலே சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு தனித்துவமாக தெரியறதுக்கு தான் அதெல்லாம் கட்டுறது. தனித்துவமாக தெரிவாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்றது எப்போனா தெரியும்? இப்போ அது அவர் வெளியவே வர்றதில்லை. வெளியவே வர்றதெல்லாம் ஒரு ஜாம்பவான்னு அப்படியே தெரிஞ்சிருக்கலாம். அவர் அதிக நிறைய சீஃப் கெஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் கலந்துருக்குது. சிஎம் ஃபங்க்ஷனு, நூலகம் வெளியிடுறது, வைரமுத்து ஃபங்க்ஷன் அதெல்லாம் கலந்துக்கிறதுலாம் நான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக இல்லைன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. உடல் ரீதியாக தானே. என்ன காரணம்னா உடம்பு சரியாமல் இருக்கு. உடம்புல என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியான வயசா எல்லாமே குறைய தானே செய்யும். உண்மையா எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சரியான தான் உடல் ரீதியாக வயது முதியோர் காலம் தானே நியூஸே போடுறாங்க. வயது முதியோர் காலம்னா புரிஞ்சிக்க வேண்டியது தானே. அவருக்கு என்ன வயசு இருக்கு? ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர். இப்போ ஏவிஎம் சரவணன் சார் அவருடைய அஞ்சலி நிகழ்வில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும், இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் குடும்பம் ஒரு பெரிய முன்னோடின்னு சொல்லலாம். மையப்ப செட்டியார் உருவாக்கின காரைக்குடியில் ஒரு கூரக்கொட்டாயில் உருவாக்கின அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ சென்னையில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வடபள்ளியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பி முத்துராமன் சார் தொடங்கி இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க பல பேருக்கும் அவங்க அவங்களுடைய காலங்கள் வரைக்குமே அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. அங்கே வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கும், டைரக்ஷன் பண்ணவங்க, சாதாரண ஒரு ஃப்ளோர் மேனேஜராக இருந்தவங்க, அசிஸ்டண்டாக இருந்தவங்க அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஒரு நிறுவனம் ஒரு திரைப்பட நிறுவனம் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது எங்கேயுமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்த நிறுவனம். பராசக்தி சிவாஜி அவர்கள் நடித்த அந்த ஃப்ளோரும் இதுதான். அந்த இடத்துலேருந்து தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கமலஹாசன் குழந்தையா களத்தூர் கண்ணமான நடித்ததும் இந்த இடம் தான். இவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் சரவணா சார் அவருடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் பிரபலங்கள்லாம் கண்ணீரோட, அதாவது பெரிய ஆட்கள்லாம் கூட வெளியில் மனம் விட்டு அழுதுற மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க அப்படியே அதை தாங்க முடியல. அவருடைய மரணம் ஒரு வயதான காலத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து அவர் இறுதி யாத்திரை பயணத்தை தொடங்கியிருக்காரு. இருந்தாலுமே கூட எங்களுக்கெல்லாம் நான் வாங்கின முதல் சம்பளம் ஏவிஎம்ல தான். ஒரு பெண்ணின் கதை அப்படின்ற தொடரில் நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த தருவாயில் நிறைய எங்கள் ஏவிஎம்மே ஸ்டுடியோவே நிறைந்து வழிகிற மாதிரி அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த தருணங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்ல வேண்டிய தருணம். சாரை எப்போ நான் கடைசியாக பார்த்தீங்க? சாரை போன வருஷம் கரெக்டாக நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சந்தித்தேன் தனிப்பட்ட முறையில். அப்போ எஸ்பி முத்துராமன் சாருக்கு ஒரு சின்ன லெவலில் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறதுக்காக அதுக்காக வசந்த் சார் சொன்னார். வசந்த் சாரை நான் ஏவிஎம் கூப்பிட்டு அது வெளியில் பண்ணுறதை விட நம்ம இங்கே அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க, இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது சரவணன் சார் அப்போவே போன வருஷமே நவம்பர் மாதம் 2 செவிலியர்களுடைய பாதுகாப்பில் அவங்க கைப்பிடிச்சிக்கிட்டு தான் அவர் வந்தார். இப்போ தான் போன வருஷம் தான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து நம்ம போய் பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா அவர் உடல் தளர்வாகவும் ஒரு படுக்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அதனால் ஒரு வருடம் ஆயிடுச்சு கடைசியாக பார்த்து. போன நவம்பர் மாதம், இப்போ டிசம்பர் மாதம் ஆகுது. மறக்கவே முடியாது. அந்த கடைசியாக பார்த்த அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. அவர் இந்த மாதிரி உடல்நல குறைவாக இருக்குது அப்படின்ற தகவல் எப்போ தெரிய வருது உங்களுக்கு? அடிக்கடி அவருக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்லாம் தகவல் வரும். ஆனால் இந்த முறை என்னுடைய பார்வைக்குட்பட்டபடி அவர் சீரியஸாக இருக்கார் அப்படின்லாம் எந்த தகவலும் எனக்கு தெரியல. காலையில் இன்றைக்கி அதிகாலை பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கெல்லாம் விடியலைன்னு தான் சொல்லணும், இருட்டாக தான் விடிஞ்சதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் இருக்கும் சாருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரியான பதட்டம் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போல்லாம் கூட அவர் பொழைச்சி வந்துட்டார். இந்த தருணத்தில் அவர் எங்களை விட்டு மறைஞ்சிருக்கார். நன்றி.